திமுக நீக்கப்பட்டவர்களை மீண்டும் இணைக்க வாய்ப்புள்ள நீங்க திட்டவட்டமா தெரிவிச்சாலும் கூட பல முனைகளில் இருந்து இந்த ஒருங்கிணைப்பு குரல் இன்னும் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. சசிகலாவோட சுற்றுப்பயணம் ஒரு பக்கம் நீங்க தான் ஒழிச்சிட்டு இருக்கீங்க. யாரும் ஒழிக்கல. எல்லாருமே சொல்லி யாருக்கிற ஒளி சொல்லுங்க. யாருன்னு பேரை சொல்லுங்க. யார் ஒழிக்கிறா? அவருதான். அவரு போனவரை பத்தி ஏங்க கவலைப்படுறீங்க நீங்க? அவர் சொல்லிட்டே இருப்பாங்க. எங்களுக்கு அது சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் சொல்றேன், இப்பொழுது ஊடகத்தின் நண்பராக பார்த்து சொன்னேன், இனி இந்த கேள்வி கேட்காது. ஏற்கனவே நீக்கப்பட்டு விட்டோம். மீண்டும் மீண்டும் அதை ஏன் கேட்டு உங்களுக்கு பத்திரிக்கை விறுவிறுப்பான செய்தி வேணும், அதுக்காக இந்த கேள்வி கேட்குறீங்க. அவர் சொல்லிட்டு போறார், அதை பற்றி எங்களுக்கு என்ன கவலை? இன்னும் சொல்ல நிறைய உதாரணம் சொல்லலாம், அதெல்லாம் சொல்லக்கூடாது. பார்த்து பண்ண யாருக்கு என்ன அது சொல்லக்கூடாது. ஆக அவர் சொல்வதற்காக நாங்கள் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. புரியுதுங்களா? நாங்கள் இனிமேல் அவருக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. மற்றவர்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஊடக நண்பர்களும் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதாவது வேணுமெனே திட்டமிட்டு ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் விவாத மேடை வச்சுக்கிட்டு பேசுறது. ஆளுங்கட்சியாக இருக்கும்போது எங்களை தான் பேசிக்கிட்டே இருந்தீங்க, எதிர்கட்சியாக வந்த பிறகு எங்களை பற்றி தான் பேசுறீங்க. திமுகவில் எவ்வளோ பிரச்சனை நடக்குது, ஆம்சாங் கொலை, அதை பற்றி ஏதாவது ஊடகத்தில் ஒரு விவாத மேடை வச்சிங்களா? சொல்லுங்க பார்க்கலாம். இன்றைக்கு ரேஷன் கடையில் பாம் ஆயில், பருப்பு, பருப்பு நிறுத்தப்படுவதாக உங்களுடைய பத்திரிகையிலே பார்த்தேன். அது ஏதாச்சும் விவாதம் மாட வைக்கிறீங்களா? கிடையாது. மக்களுடைய பிரச்சனையை சுட்டிக்காட்டி ஏதாவது விவாதம் மாட வைக்கிறீங்களா? எதுவுமே இல்லை. முழுக்க முழுக்க எப்போ பார்த்தாலும் அதிமுக தான். இருமலா அதிமுக, தும்புனா அதிமுக. இதுக்கு தான் ஒரு விவாதம் மேடை. இதனால என்ன பயன்? இதுல என்ன பயன் இருக்கு சொல்லுங்க. இதனால என்ன நாட்டு மக்களுக்கு பயன் சொல்லுங்க? நிறைய இருக்கு. இந்த ஆட்சியில் படுற அவலங்கள் கொஞ்சம் நஞ்சமா? எல்லாத்துலேயும் ஊழல், ஊழலாத துறையே இல்லை. அதையெல்லாம் எடுத்து போட்டு விவாத மேடையில் விவாதிச்சா இந்த அரசனுடைய கவனத்துக்கு போனால், மக்களுடைய கவனத்துக்கு போனால் இது ஒரு பயனுள்ளதாக இருக்கும். அதையாவது மேல் செய்யுங்க. ஏன்னா ஊடக நண்பர்களும் பத்திரிகை நண்பர்களும் தர்மத்தின் அடிப்படையில் செயல்பட வேண்டும். நடுநிலையோடு செயல்படுங்க. வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் அவதூறு செய்தியை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ளுங்கள். சார், ஆம்சான் கொலை வழக்கில் உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கல நீங்க குற்றச்சாட்டு வைக்கிறதாகவும், உண்மையான குற்றவாளி தெரிஞ்சா நீங்களே சொல்லுங்க அப்படின்னு அமைச்சர் ரகுபதி கருத்து தெரிவித்தார். அப்புறம் எதுக்கு கவர்மெண்ட் நடத்திட்டு இருக்காரு? உண்மையான குற்றவாளி நான் கடிக்கப்பட்டிருந்தா அப்படின்னா திறமையற்ற அரசாங்கம் தானே அர்த்தம். எங்கிட்ட அந்த பொறுப்பு இருந்தால் நாங்கள் செய்வோமே. பொறுப்பு அவர்கிட்ட தான் இருக்குது. மக்கள் அவருக்கு தானே ஆட்சி கொடுத்துருக்குறாங்க. அவர் தானே அதுக்கு உண்டான ரெஸ்பான்சிபிலிட்டி. பொறுப்பாளர் அவர் தானே. அவர்கிட்ட தான் நான் கேட்க முடியும், வேற யார்கிட்ட கேட்க முடியும்? அதுவோட தெரியாத ஒரு சட்டத்துறை மந்திரியா இருக்காரு, என்ன செய்வது? ஆட்சி அவிய கையில் தான் இருக்குது, அதிகாரம் அவை கையில் தான் இருக்குது, காவல்துறை அவிய கையில் தான் இருக்குது, சட்ட ஒழுங்கு பராமரிக்கக்கூடிய சூழ்நிலை அவர் கையில் தான் இருக்குது. அவர்கள் தான் அதை எப்படி செய்ய வேணும், எப்படி தடுக்க வேண்டும் என்பதெல்லாம் அவர்கள்லாம் திட்டம் போட்டு செயல்படுத்த வேண்டும். அதான் ஏற்கனவே சொல்லிட்டேன், தெளிவாக சொல்லிட்டேன். என்கவுண்டரில் அவர் ஏற்கனவே ஓடி போனதுனால சுட்டங்கிறாங்க. அவர் தானாக முன் வந்து சரணடைஞ்சிருக்கார். அவர் காது கேட்கலாம், மறுபடியும் சொல்கிறேன், தொலைக்காட்சி வாயிலாக. நான் ஏற்கனவே வேலூர்லேயே சொல்லிட்டேன், தானாக அவரே வந்து சரணடைஞ்சிருக்கார், கை செய்யல. அப்படி தானாக சரணடைந்த ஒருவர் எப்படி தப்பிப்பார்? ஒன்று. இரண்டாவது, ஒரு கொலை குற்றவாளியை அழைத்து செல்கின்ற பொழுது பின்கை விட்டுதான் விலங்கிட்டு தான் சொல்லுவாங்க. இதையெல்லாம் நடைமுறை. ஏன் இதெல்லாம் பின்பற்றல? ஏன் பின்பற்றல? ஏன் வேண்டுமென்றே திட்டமிட்டு என்ன பிரச்சனைன்னு நமக்கு தெரியாது. இதை கேட்டா அவள் ஏன் இவ்வளவு கோபம் பொத்துக்கிட்டு வருது? இதையெல்லாம் முறையாக காவல்துறை செயல்படுத்தணுமா இல்லையா? இதையெல்லாம் அதிமுக ஆட்சி வந்த பிறகு தோண்டி எடுக்கப்படும். அப்ப சட்டமந்திரிக்கு தெரியும்.